சிம்மராசிக்கு இரக்க மனப்பான்மை என்பது உண்டு. அதுவே தாராள மனப்பான்மையாகவும் மாறுது. அதாவது கையில் 500 ரூபாய் வச்சுருந்தாலும் தர்மமாக 400 ரூபா பண்ணக்கூடிய ஒரு ராசி சிம்மம். இதில் மக்களை ஈர்த்து இருக்கக்கூடிய குணாதிசயமே இதுதான், இந்த தனித்துவம் தான். சிம்மராசியில் பிறந்தவர்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய காரணம் என்னென்னா இந்த தாராள மனப்பான்மை. அடுத்த சிம்மராசியுடைய தனித்துவம் என்னென்னா தன்னம்பிக்கை. சிம்மராசியை போல ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஜீவனை பார்க்க முடியாது. எந்த கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. கஷ்டம் இல்லாத உயிரினங்கள் மனிதர்கள் இருக்க முடியாது. அப்படி எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துடைய பெனிஃபிட்லேயே ஹேண்டில் பண்ணக்கூடியது. அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை, இந்த குதிரை நம்மளை தாக்க வருதுன்னா அதை கடிவாளத்தை பிடிச்சி குதிரையவே ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதை இயக்குவாங்க. அந்த மாதிரி சிம்மராசி பிரச்சனைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து அந்த பிரச்சனை மேலேயே சவாரி செய்யக்கூடியவர்கள் சிம்மராசி அதிபர்கள். இதுவே சிம்மராசியுடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தோக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நடுவில் ஒரே வித்தியாசம் தான், அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பிறப்புலேருந்தே சிம்மராசிக்கு தனித்துவமாக உண்டு.